ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ எஸ்பிஐ சீரீஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோடைய கண்டினியூஷனா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இடியம்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இடியம்ஸ் அப்படிங்கிறப்போ அது கடல் மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால படிக்க முடியாது. பட் ஸ்டில் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இடியம்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சிப் ஆன் யோர் ஷோல்டர். சிப் ஆன் யோர் ஷோல்டர். ஸோ இந்த சிப் ஆன் யோர் ஷோல்டருக்கு என்ன மீனிங் அப்படின்னா, முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு இப்போ பிரசன்ட்ல என்ன பண்றது, ஒரி பண்றது. இததான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிப் ஆன் யோர் ஷோல்டர். ஓகேவா? ஸோ சிப் ஆன் யோர் ஷோல்டர் அப்படிங்கிறப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு ஈவெண்ட்டை வச்சு இப்போ பிரசன்ட்ல நம்ம கஷ்டப்படுறது, கவலைப்படுறத வந்து சிப் ஆன் யோர் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஷோல்டர், சிப் ஆன் யோர் ஷோல்டர். ஸோ அடுத்து blessing in disguise. Blessing in disguise. ஸோ ரீட் பண்ணி பார்க்குறப்பவே இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஸ்கியூஸ் அப்படிங்கிறப்போ டிஸ்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. மேபி டிஸ்கியூஸ்க்கான மீனிங் தெரியாட்டி கூட டிஸ்ன்னு கொடுத்ததுனால சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். பிளெஸ்ஸிங் அப்படின்னா சம்திங் தட் இஸ் பாசிட்டிவ். இன் அப்படின்னா என்னது, உள்ளே, உள்ளே அப்படின்னு சொல்லி. அப்போ ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை தான் என்ன சொல்லுவோம், நம்ம பிளெஸிங் இன் டிஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? அப்ப பிளெஸிங் இன் டிஸ்கியூஸ் அப்படிங்கிற இடியம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அது நமக்கு நெகட்டிவா தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் அதை போக போக நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பாசிட்டிவான விஷயமா ஆயிடுச்சு. அதான் இது பிளெஸிங் இன் டிஸ்கியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கிளர்க்குக்கான ரிசல்ட் வருது, அதுல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் அதை பாக்குறப்ப நமக்கு நெகட்டிவா தெரிஞ்சிருக்கும். அடுத்து பிஓ ரிசல்ட் வருது, என்ன ஆயிடுச்சு, நம்ம பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நெகட்டிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் நமக்கு எப்படி தெரியுது, பாசிட்டிவா தெரியுது அப்படின்னா அதான் பிளெஸிங் இன் டிஸ்கியூஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான இடியம், அடுத்த இடியம் taste of your own medicine. Taste of your own medicine. ஸோ மெடிசன்னா என்னது, மருந்து. டேஸ்ட்னா சுவை, உன்னுடைய சொந்த மருந்தோட சுவை அப்படின்னா இந்த இடியம்கான மீனிங் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன் அப்படிங்கிறப்போ அடுத்தவங்களை நீ எப்படி ட்ரீட் பண்றியோ அதே மாதிரி தான் உனக்கு அந்த விஷயங்கள் வரும். டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்டுக்கு எப்ப பாரு நீங்க தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா மேபி ஃபியூச்சர்ல அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணலாம், தப்பு பண்ணிட்டு இந்த இடியம் உங்களுக்கு சொல்லலாம், டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன். நீ இப்படி பண்றப்போ உனக்கு வலிச்சது இல்ல, அதே மாதிரிதான் எனக்கும் வலிச்சிச்சு. ஓகேவா? டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன் இந்த இடியம்க்கு அதான். அடுத்து கோல்டன் ஹேண்ட்ஷேக். ஸோ அடுத்த இடியம் பாருங்க, கோல்டன் ஹேண்ட்ஷேக். கோல்டன் ஹேண்ட்ஷேக். கோல்டன் ஹேண்ட்ஷேக். ஹேண்ட்ஷேக்னா எனக்கு கை கொடுக்கறதா? கோல்டன் அப்படிங்கிறப்போ கோல்டு அப்படின்னா சம்திங் தட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவா. அப்போ யாராவது ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லம்சமான அமௌண்ட் வந்து கொடுக்குறப்போ அதை வந்து சொல்றதா என்னது, லம்சம் அமௌண்ட்டை கொடுக்குறப்போ அதுதான் என்னதுன்னா கோல்டன் ஹேண்ட்ஷேக். புரிஞ்சுச்சா? a big sum of money given to a person when he or she leaves a company or retires. அந்த கம்பெனியை விட்டு அவர் போறப்பயோ இல்ல ரிட்டையர்ட் ஆகி போறப்பயோ அவங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டை கொடுக்கறது தான் கோல்டன் ஹேண்ட்ஷேக். ஸோ அடுத்த இடியம் மீன் பிஸ்னஸ். மீன் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா வேலை அப்படின்னு சொல்லி தெரியும், விச் மீன்ஸ் வெரி சீரியஸ் இல்ல அப்படின்னா டெடிகேட்டட். அந்த வேலையில ரொம்ப சீரியஸ் இல்லைன்னா டெடிகேட்டடா இருக்கிறப்போ அந்த ஒரு வேலையை என்ன சொல்லலாம் அப்படின்னா மீன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மீன் பிஸ்னஸ்னா புரிஞ்சுச்சா? ஸோ மீன் பிஸ்னஸ் அப்படின்னா பீயிங் சீரியஸ் ஆர் டெடிகேட்டட். பீயிங் சீரியஸ் ஆர் டெடிகேட்டட். ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ. ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ. ஸோ ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ அப்படிங்கிறப்போ ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10 பேர்ல ஒருத்தங்களை மட்டும் அந்த
டீச்சருக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போகுது. ஓகேவா? சோ அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்பிள் ஆஃப் ஒன் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆப்பிள் ஆஃப் ஒன் ஐ அப்படின்னா இருக்கிற எல்லாரையும் விட ஒருத்தங்களை மட்டும் ரொம்ப பிடிச்சு போறத வந்து ஆப்பிள் ஆஃப் ஒன் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்து feeling a bit under a weather. Feeling a bit under a weather. Feeling a bit under a weather. So feeling a bit கொஞ்சமா நான் ஃபீல் பண்றேன் வெதருக்கு கீழே. ஸோ வெதருக்கு கீழே எப்படி ஃபீல் பண்ணுவோம்? கொஞ்சம் இல்லா ஃபீல் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த இடியமே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபீலிங் ஸ்லைட்லி இல், கொஞ்சமா உடம்பு சரியில்லாம இருக்கிறத வந்து ஃபீலிங் a bit under a weather அப்படிங்கிற இடியம் மூலமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கறத வந்து ஃபீலிங் a bit under a weather அப்படின்னு சொல்லலாம். ஃபீலிங் ஸ்லைட்லி இல். icing on the cake. Icing on the cake. ஸோ கேக் அப்படின்னா என்னது? சாப்பிட்ற கேக்கு. அது மேல ஐசிங் வச்சு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நார்மலா கேக் கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல ஐசிங் அந்த கேக் மேல ஐசிங் வச்சு பண்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நல்லதா இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு கொஞ்சம் நல்ல விஷயமா நடக்குது, விச் மீன்ஸ் டபுள் டமாக்கா மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கிளர்க் ரிசல்ட் வருது, பாஸ் ஆயாச்சு. ஈவினிங்கே பிஓ ரிசல்ட் வருது, அதுவும் பாஸ் ஆயாச்சு. ஸோ இதை பாக்குறப்போ இட் இஸ் லைக் அ ஐசிங் ஆன் த கேக். ஸோ அடுத்த இடியம் jump the bandwagon. Jump the bandwagon. ஸோ இந்த இடியம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாலையோ அல்லது யூடியூப் ரீல்ஸ்லயோ என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு சாங்கை வந்து பாப்புலர் ஆக்கி விட்டுருவாங்க. எங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் அந்த சாங்குக்கு மட்டும்தான் ரீல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட்லயோ அந்த ஒரு பாப்புலாரிட்டிலையும் என்ன பண்ணிக்கிறது? ஜாயின் பண்ணிக்கிறது. பி வித் த ஃப்ளோ. அந்த ட்ரெண்டோட என்ன செஞ்சுக்கிறது? அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறது தான் ஜம்ப் தி பேண்ட் வேகன் அப்படின்னு சொல்லுவோம். டு ஜாயின் இன் அ பாப்புலர் ஆக்டிவிட்டி ஆர் அ ட்ரெண்ட். டு ஜாயின் இன் அ பாப்புலர் ஆக்டிவிட்டி ஆர் அ ட்ரெண்ட். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் இடியம் 10 படிச்சா போதும். அடுத்து பாருங்க, பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் chew. ஸோ இந்த இடியம்கான மீனிங் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். சியூனா என்னது? மெல்றது. பைட் ஆஃப் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிழுங்கிக்கிறது, கடிச்சுக்கிறது. அப்போ உன்னால முடியும் அப்படிங்கிறத தாண்டி, மெல்ல முடிகிறத தாண்டி நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த வாய்க்குள்ள போட்டு மென்னுக்கிட்டு இருக்க. அப்ப இதுக்கான மீனிங் என்ன? நம்மளால செய்ய முடிகிற டாஸ்கை தாண்டி நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்ல வந்து நம்ம இன்வால்வ் ஆகுறோம். ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க், நம்மளோட எபிலிட்டியை தாண்டின டாஸ்க்ல வந்து இன்வால்வ் ஆகுறத வந்து bite off more than you can chew அப்படின்னு சொல்லலாம். In this video we have learned only 10 important idioms. So let's have a quick revision on it. Okay va? So first idiom பாருங்க, chip on your soldier. Okay va? So chip on your soldier அப்படிங்கிறப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நினைச்சு இப்போ பிரசன்ட்ல கவலைப்படுறத வந்து chip on your shoulder அப்படின்னு சொல்லுவோம். blessing in disguise அப்படின்னா ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயம். blessing in disguise. டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன். ஸோ டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன் அப்படின்னா எப்பயுமே நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் அவங்க நமக்கு அந்த தப்பை திருப்பி பண்ணிட்டு, நீ இப்படி இப்போ உனக்கு வலிக்குது இல்ல, இதே மாதிரிதான் எனக்கும் இப்போ வலிச்சிச்சு, நீ கொடுத்த வலி இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன். கோல்டன் ஹேண்ட்ஷேக். யாராவது ஒருத்தவங்க கம்பெனியை விட்டோ அல்லது ரிட்டையர் ஆகுறப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய லம்சம் அமௌண்ட்டை வந்து கோல்டன் ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லலாம். மீன் பிஸ்னஸ். மீன் பிஸ்னஸ் அப்படின்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல பீயிங் வெரி சீரியஸ் ஆர் வெரி டெடிகேட்டட். ஆப்பிள் ஆஃப் ஒன் ஐ. ஆப்பிள் ஆஃப் ஒன் ஐ அப்படின்னா 10 பேர் இருந்தாலும் கூட அந்த 10ல ஒருத்தரை வந்து என்ன பண்றது? ரொம்ப ஃபேவரேட்டா, அவங்களுக்கு ரொம்ப ஃபேரா பண்றது தான் என்ன சொல்லுவாங்க? ஆப்பிள் ஆஃப் ஒன் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீலிங் a bit under a weather which means feeling slightly ill. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறத வந்து இந்த இடியம் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஐசிங் ஆன் த கேக் இஸ் லைக் அ டபுள் டமாக்கா, டபுள் ஹாப்பினஸ். ஜம்ப் தி பேண்ட் வேகன். ஏதாவது ஒரு ட்ரெண்டா இருக்கு, ஏதாவது ஒரு பாப்புலரா ஒன்று போய்கிட்டு இருக்குன்னா அதுல நம்மளும் ஜாயின் பண்ணிக்கிறத வந்து ஜம்ப் தி பேண்ட் வேகன் அப்படின்னு சொல்லலாம். பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் chew which means நம்ம எபிலிட்டியை தாண்டின ஒரு விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகுறத வந்து பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் chewன்னு சொல்லலாம்.
கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நிறைய படிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோ எண்ட்லயுமே நான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.